சேனல்ல ராயல் ஃபலூடா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோவை பார்க்குறவங்க என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் தெரிகிற பெல் நோட்டிஃபிகேஷனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து காட்டும். ஓகே, இப்போ வந்து நம்ம ராயல் ஃபலூடா பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்துடலாம். ரூ afza, இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ட்ரிங்க். உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஜூஸ் ஷாப்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா மாதுளம்பழம் வந்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் ஆப்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற badam pista ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அப்புறமா நான் வீட்டிலே ரெடி பண்ண சேமியா வந்து வச்சுருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின சேமியா, எல்லோ ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணி நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம சப்ஜா சீட்ஸ், இது வந்து நான் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா நான் வந்து நைட்டே காய்ச்சி வச்சுருக்கிற ஃபுல் க்ரீம் மில்க் நல்லா வந்து சில்லுன்னு எடுத்திருக்கேன் நான். அப்போ தான் வந்து நம்ம ஃபலூடா பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்ட்ராபெரி ஜெல்லி வந்து யூஸ் பண்ணுறோம். ஜெல்லி எப்படி வீட்டிலே பண்ணுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து ஈஸியாக பண்ணலாம். அதுக்கப்புறமா நான் டாப்பிங்காக வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வெனிலா ஃப்ளேவர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம ஃபலூடா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 பீஸ் ஐஸ் க்யூப் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் ரூ afza வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஃபலூடா ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அதிலே வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த ஸ்வீட்னஸ்ஸே வந்து நம்மளுக்கு போதுமான இருக்கும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ரூ afza ட்ரிங்க் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து சப்ஜா சீட்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சப்ஜா சீட்ஸ் நார்மலாக வந்து வெயிட் லாஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இங்கே பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் உடம்புல உள்ள சூட்டையும் வந்து இது நல்லா தணிச்சிரும். பாடி வந்து நல்லா கூலாக வந்து வைக்கிறதுக்கும் இது வந்து உதவி பண்ணும். இதை சாப்பிட்றதுனால உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். சப்ஜா சீட்ஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணியிருந்த கார்ன்ஃப்ளவர் வச்சு ரெடி பண்ண சேமியா வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நார்மலாக ஃபலூடாலெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் வந்து இது பண்ண முடியலனாலும் கடையில் வாங்கியிருக்க சேமியா, இதில் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் நான் சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஃபலூடா வந்து பார்க்குறதுக்கு. அண்டு டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி இந்த நட்ஸ் வந்து சேர்த்துடலாம். பாதாம் பிஸ்தா வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் இன்னும் க்ரன்ச்சி ஃபீல் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராபெரி ஜெல்லி வந்து சேர்த்துடலாம். இது ஃபலூடாவில் வந்து நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அது இல்லாமல் வந்து பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் இது வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுக்கும்போது. இப்போ வந்து பால் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து அந்த ரோஸ் மில்க் மாதிரி அந்த கலர் வந்து ரோஸ் கலரில் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். ஃபலூடாவில் பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்பவும் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மாதுளம்பழம் வந்து சேர்த்துடலாம். ஃப்ரூட்டும் வந்து நான் சேர்க்குறேன்.
இந்த ஃபலூடா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோட்டீனில் வந்து ரொம்ப ரிச்சான ஒரு ட்ரிங்க் இது. எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். இதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் டாப்பிங்ஸ்க்காக நான் வந்து கொஞ்சம் நட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மேனகாஸ் சேனலில் வந்து சூப்பரான ராயல் ஃபலூடா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்த்தோம். கண்டிப்பாக வந்து நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேனகாஸ் சேனல். அண்ட் இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் மேலே மறுபடியும் கொஞ்சம் வந்து ஜெல்லி வச்சு டாப்பிங் பண்ணிடலாம். ஜெல்லி அண்ட் நட்ஸ் வச்சு சூப்பரான ராயல் ஃபலூடா வந்து இப்போது சர்வ் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நட்ஸும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சி ஃபீல் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட ராயல் ஃபலூடா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட ஃபலூடா. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு பெஸ்ட்டு டெசர்ட். ஸோ நீங்கள் வந்து டின்னர் இல்லைன்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்தால் கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேனகாஸ் சேனல்.